ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் விளையாட்டு பசங்க சேனல். நாங்கள் வில்லேஜ் விளையாட்டு பசங்க சேனல்லேருந்து விஸ்வா பேசுகிறேன். கைஸ், இப்போ வந்து நம்ம மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மூலிகை இது பாருங்கள். இது வந்து குப்பை மேனி. இது மேனி பளபளத்து குப்பை மேனி, அதாவது உடம்பு நல்லா வெள்ளையாகிறதுக்காக இந்த குப்பை மேனியை போட்டு குளிப்பாங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ஸ்கின் டிசீஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. இது நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு இடத்துக்கிட்டே இது வந்து இப்படி முளைச்சி வந்துருச்சு. அது எங்கள் ஊரில் வந்து நிறையா இருக்குது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா இதை நாங்கள் காமிக்கிறேன். அடுத்து இது வந்து ஆடு தொடா இலை. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா ஆடு தொடாத இலை, அதாவது ஆடு இந்த இலையை வந்து சாப்பிடாது, அதனால இது பேர் ஆடு தொடா இலைன்னு வச்சுருக்காங்க. இது வந்து வீசிங்க்கு ஒரு நல்ல மருந்து. இதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா வீசிங் தான் நமக்கு போயிடும். அடுத்து வந்து இதை பார்த்திங்கன்னா மொச்சி. இந்த மொச்சி எதுக்குன்னா சளிக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. இந்த மொச்சி அப்புறம் இந்த ஆடத்தொடாயை இது ரெண்டுத்தையும் நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வழியாக போயிடும். அதோட சளி அப்புறம் ஜுரம் இருமல் இதுக்காக வந்து இது வந்து ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்லுவோம். இது வந்து சிறுகுஞ்சான இலை. இது வந்து சுகருக்கு வந்து ஒரு நல்ல மருந்து. அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, காலையில் வந்து இதை பறித்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோன்னா நமக்கு சுகர் குறையும். இது எங்கள் வேலியில் நிறைய படர்ந்து கிடக்குது. அதில் நான் சின்னமாக எடுத்து ஒரு வீடியோ இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து மூக்குரட்டை. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கிட்னி ப்ராப்ளத்துக்கு. இது வந்து நிறையா மூலிகை கடையில் நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பழைய வீட்டில், அதாவது எங்களோட பழைய வீடு ரொம்ப பழைய வீடு, அதுலேருந்து வந்து அதுவும் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கிட்னி ப்ராப்ளத்துக்கு. இது வந்து கிட்னி ப்ராப்ளத்தில் வந்து எங்கள் தாத்தா 11 வருஷமாக அவசரப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து இப்போ இது வளர்ந்ததுலேருந்து எங்கள் தாத்தா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து நல்லா அம்மியில் போட்டு அரைச்சி நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அது கஷாயம் மாதிரி வந்துடும். அதை எடுத்து வந்து இங்கே கொடுக்கலாம் எல்லாருக்கும். இது வந்து உப்பு நீர் அது இருக்கனால கிட்னி ப்ராப்ளம் வந்து இதை போட்டு இது பண்ணிங்கன்னா உப்பு நீரெலாம் குறையும். காய்ச்சி இது வந்து ஓமவல்லி இலை. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இது வீசிங்காக இதை நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து நான் டெய்லியும் காலையில் சாப்பிடுவேன். ஃபஸ்ட் நாள் சாப்பிடும்போது நான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அப்போ தான் ரொம்ப உரப்பாக இருக்கும். வீசிங்க்கு அப்புறம் டைஜஷனுக்காக இது சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் பஜ்ஜி போட்டு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவே முதல் நாள் எனக்கு வந்து பஜ்ஜி போட்டு தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே நார்மலாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் உழைச்சிச்சு. அதனால் டெய்லி காலையில் சரி வழியிலன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் சாப்பிட்றேன். இதனால் வந்து சளியெல்லாம் குறையும். அடுத்தது வந்து இது வந்து சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சுகருக்கு. இதை வந்து டெய்லியும் காலையில் நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இதை வந்து டெய்லியும் காலையில் நீங்கள் இந்த பூவை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா சுகருக்கு வந்து நல்லா குறையும். இது வந்து சுகர் மாத்திரைலாம் இதுக்கு தேவையே இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் இதே போட்டு குடிக்கலாம். இது எங்கள் ஊரில் அவ்வளோது படர்ந்து கிடக்கும். இது வந்து ஆனால் சாமிக்கெல்லாம் எனக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல, கமெண்டில் ஏன்னு சொல்லிடுங்க கைஸ். அடுத்தது வந்து இது பேர் குத்திக்கீரை. இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல மருந்து. பாருங்க, இதில் பூவெல்லாம் முளைச்சிருக்கு. இதை வந்து நல்லா துவையில் அரைச்சி நல்லா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு துவையெல்லாம் அரைச்சி நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேர் பைல்ஸ் ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. அதனால் இதை சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம்னு அப்படியே போயிடும். ஓகே காய்ஸ், நல்ல வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.